ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாழை இலையின் மகத்துவம். வாழையடி வாழையாய் வாழ்வுதனை வாழ்ந்திருப்போம் என்று நீடூடி வாழ்வதற்கு உதாரணமாய் நம் தமிழன் சொல்லி சென்றானே அவ்வாழை மரத்தின் வாழை இலையின் மகத்துவம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? சொல்லப்போகும் காரணங்களை தெரிந்து கொண்டால் விசேஷ நாட்களில் மட்டுமல்ல, தினமும் வாழை இலையில்தான் உணவு உட்கொள்வீர்கள். சிறுநீரக கல்லுக்கு வாழைத்தண்டு சாறு உகந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் வாழை இலை சிறுநீரகம் மற்றும் விதைப்பை தொடர்புடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது. வாழை இலையில் தொடர்ந்து உணவருந்தி வந்தால் இளநரை மறைந்து கருப்பு முடிகள் வளர துவங்குகிறது. தோல் தொடர்பான எரிச்சல்கள், அரிப்புகளுக்கு வாழை இலையில் தேங்காய் எண்ணெயை தடவி எரிச்சல் உள்ள இடத்தை அந்த வாழை இலையால் சுற்றிவிட்டால் தோல் தொடர்பான பிரச்சனைகள் வந்த இடமே தெரியாது. வாழை இலையில் உணவுகளை கட்டி எடுத்துக்கொண்டால் அவை கெட்டு போவதில்லை. வாழை இலையில் உள்ள பச்சையம் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது. வாழை இலை நம் உணவில் சேரும் நச்சுத்தன்மையை அழிக்க வல்லது. காரணம், அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருப்பதால் நம் உடல் செல்களில் சிதைவுகள் ஏற்படாமல் இளமையோடு அதிக நாட்கள் இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் விரைவில் குணமாகும். வாழை இலையில் உள்ள குளோரோஃபில் பலவித நச்சு கிருமிகளை அழிக்கக்கூடியது. உணவு எளிதில் ஜீரணமாகும் மற்றும் மன அழுத்தம், புற்றுநோய் மேலும் இதய நோய்களையும் தடுக்கிறது. பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தும் ரசாயனம் உங்கள் பாத்திரத்தின் மீது சிறிதளவேனும் படிந்திருக்கும். ஆனா வாழை இலையின் சிறப்பம்சமே அது இயற்கை தந்த கொடையாகும். வாழை இலையே மரத்திலிருந்து வெட்டி எடுத்த பின்பும் கூட ஆக்சிஜனை வெளிவிட்டு கொண்டே இருக்கும். வாழை இலையில இருக்கும் பாலிஃபினால் செல்களில் உள்ள டிஎன்ஏவை கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கிறது. சூடான சாதம் வாழை இலையின் பரிமாறும் போது இந்த இளம் சூட்டில் வாழை இலை லேசாக வெந்து இலையின் பச்சையத்தில் உள்ள பாலிஃபினால் நம் உணவில் கலந்து உணவின் ருசியை பன்மடங்காக அதிகரிக்கிறது. வாழை இலையில் உள்ள விட்டமின் ஏ, சிட்ரிக் ஆசிட், கால்சியம் ஆகிய சத்துக்களும் உணவுடன் சேர்த்து கிடைக்கின்றன. வாழை இலையில் வைக்கப்படும் கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் ஆகியவை விரைவில் கெட்டு போகாது. பிளாஸ்டிக், தெர்மாக்கோல் அண்ட் பேப்பர் பிளேட் போன்றவை நம் உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதனை பயன்படுத்துவதை விட ரசாயன கலவையற்ற வாழை இலையே சிறப்பானது. நம் பாரம்பரியத்தில் திருத்தலங்களில் இருக்கும் இறைவன் முதல் இல்லத்தில் இருக்கும் கடைக்கோடி குடிமகன் வரை அனைவரும் வாழை இலையில் சாப்பிட்டது ஆன்மீகம் அல்லது அறிவியல் கலந்த நம் பாரம்பரியத்தால்தான். எனவே நாமும் வாழை இலையின் மகத்துவம் அறிந்து வாழை இலையில் உணவு உட்கொள்வோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.